ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தனுஷ். மதியானம் உங்களை விட்டுட்டு சாப்பிட்டுட்டேன். எஸ், நம்ம இப்போ ஆஃபீஸ் வந்திருக்கோம். மதியானம் உங்களை விட்டுட்டு நான் சாப்பிட்டேன். லெமன் சாதம் வித் எக்கு நல்லா மசாலா போட்டு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது, சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பசிச்சிச்சு. இப்போ தான் சாப்பிட்டேன், ஒரு ½ hour முன்னாடி சாப்பிட்டேன். அப்போ லைட்டாக பசிச்ச மாதிரி இருந்தது. எப்போவுமே பசிக்கும்போது வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாமா, ஸ்விக்கியில் இது ஆர்டர் பண்ணலாமா, ஒரு அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி திங்க் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி பிரெட் அண்ட் கிசான் ஜாம் இன்னொரு பாட்டில் வாங்கியிருக்கேன், அது உள்ளே வச்சுட்டேன். இது சின்ன பேக். இதை வாங்கிட்டு அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஞாபகம் வந்தது. தரது காசு தான், வீடியோ வழியாக தந்தால் சாப்பிடவும் முடியாது. ஆனால் அவங்க கூட பேசிகிட்டே சாப்பிட்லான்னு ஒரு ஆசை இருந்தது. அதனால தான் வீடியோ ஆன் பண்ணிவிட்டு ஜாமை தடவிட்டு அப்படியே உங்க கூட பேசிட்டு இந்த வீடியோ பண்ணிடலாம். என்ன பண்ணிட்டுக்கிறீங்க எல்லோரும்? சாப்பிட்டீங்களா? மத்தியானம் டைம் இஸ் 2:24 PM. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம், சாப்பிட்டுட்ருக்கோம் நம்ம. அண்ட் வெயில் ரொம்ப அடிக்குது. வெளியில் அடிக்கிற வெயிலுக்கு இருக்க முடியல வீட்டில். எங்கேயுமே இருக்க முடியல வெயிலில். நல்லா ஒரு க்ளோஸ்ட் ஏரியாவில் எப்படியாவது ஒரு ஏசி வாங்கிடுங்க. ஏசி வாங்கிட்டு வீட்டில் வச்சுடுங்க கண்டிப்பாக, ஏன்னா கஷ்டம். இன்கேஸ் வேலைக்கு போகிறவங்க ஆஃபீஸில் ஏசி இருக்குது, ஓகே. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏசி இல்லைன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா? அதனால் ஒரு ஏசி ஒன்று வாங்கிடுங்க. காசு அதிகமாக இருந்தாலும் கம்மி விலைக்கு நல்ல பிராண்டாக பார்த்து ஒரு ஏசியாக வாங்கிடுங்க. ஏசி இல்லைன்னா தாக்கு பிடிக்க முடியாது, கரண்ட் ஆகும். இந்த சம்மருக்கு நம்மளுக்கு இதுதான் ஒரே வழி. எல்லாராலையும் கொடைக்கானலில் போயிட்டு ஒரு மாதம் ஸ்டே பண்ணவும் முடியாது, ஒரு வாரம் இருக்கவும் முடியாது, ஊட்டிக்கும் போக முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் இருக்கும். அதனால் நம்மளுக்கு ஏசி போட்டாலே அந்த ரூம் கொடைக்கானல் ஃபீல் வந்துடும். அப்படி நினச்சிக்க வேண்டியதான். நானும் அப்படி தான் நினச்சிருக்கேன். வாவ், உங்களை விட்டுட்டு சாப்பிட்றேன். இது வீட் பிரெட், மைதா பிரெட் கிடையாது, வீட்டில் செஞ்ச பிரெட்டு. பிரிட்டானியா வீட் பிரெட்டுன்னு சொல்லியே வருது, அந்த பிரெட்டு தான் இது. ஸோ நல்லாயிருக்கு. ஒரு பைட்டு போகலாமா? இதே மாதிரி ராகி பிரெட் இருந்தது போனாடி, ராகியில் பிரெட்டு, அது சூப்பராக இருந்தது. அது சாப்பிட்டு நல்லா இருந்தது. பிரெட்டே செம்ம டேஸ்ட்டு. வெறும் ஜாம் தடவாமல் பிரெட்டு மட்டுமே சாப்பிட்டு நல்லா இருந்தது. இது வீட் பிரெட்டு. மன்னிச்சிருங்க, உங்களை விட்டுட்டு சாப்பிட்றேன். மன்னிச்சிருங்க. சும்மா பசிக்குது. வெறுப்பாக தான் இருக்கும் உங்களை விட்டு சாப்பிடும்போது. உங்களுக்கு நிறையா ஃபுட்டெலாம் பேசுகிறாங்களே, வீடியோலாம் பேசுகிறாங்களே ஃபுட்டை பற்றிலாம். நல்லா பேசிட்டேன். டக்குன்னு ஃபஸ்ட்டு வாய் எடுத்து இப்படி கடிக்கும்போது பார்த்துருக்குற எனக்கே வெறுப்பாக இருக்கும். என்னடா நீமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் எனக்கும். என்ன பண்ணுறது, பசிக்குது. நல்லா அழகாக தடவை இருக்கேன் ஜாமை. வெரி குட்ல யா. ஸோ எப்பவுமே தண்ணி வச்சுக்கோங்க கையில் சாப்பிடும்போது. இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டான கிளாஸாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், குடிக்கிறதுக்கு ஃபீலாக இருக்கும். வேற கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஒர்க்கை பண்ணணும். ஒரு நாள் உங்களை மாடி கூப்பிட்டு போகிறேன். மாடி நல்லாயிருக்கும், மாடி கூப்பிட்டு போய் காட்டுறேன். வேற ஏதாவது கதை பேசலாம், ஏதாவது டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம, ஓகேவா? இன்னைக்கு திங்கக்கிழமை ஆஃபீஸில் எல்லோரும் உட்காந்துருப்பீங்க. நானும் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன்.
சண்டே என்ன பண்ணீங்க? வெளியே போனீங்களா? எப்படி உங்கள் சண்டே இருந்தது? மண்டே இன்னைக்கு எப்படி இருக்குது? கமெண்ட் பண்ணுங்கள். அதான் வீடியோ வியூஸே போகாது, இந்த 2-3 வியூஸ் எப்படியோ போகுது. நிறைய போகும்போது நீங்களும் கமெண்ட் பண்ணுவீங்க இல்லையா? நானும் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஆஃபீஸில் சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? வேறு ஒரு ஜேசிபி இருக்குது. we are running a construction company, ஸோ அதுக்கு அடையாளமாக ஒரு ஜேசிபி வாங்கினேன். பெரிய ஜேசிபிலாம் வாங்க முடியாது, இதுவாது வாங்குவோமே. வாவ், இன்னொன்று சாப்பிட போகிறேன். உங்களை வெறுப்பேற்ற விரும்பலை. அடுத்த வீடியோவில் வரேன். பாய் நண்பர்களே.